எஸ்டிபி கட்சியினுடைய அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வலிமை புரிந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் எம்பி ரப்பி, மூசா, முகமது ரப்பி, முகமது முஸ்தபா உள்ளிட்ட நிர்வாகிகளும், மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருமை அண்ணன் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களையும், மேலும் இங்கே வருகை புரிந்து சிறப்பித்து சென்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட தலைவர், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் துணை மேயருமான சகோதரி சாரதா தேவி அவர்களையும், மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் ரகுபதி அவர்களையும், மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகளையும், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அருமையண்ணன் ராமன் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்விலே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய எஸ்டிபி கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அருமையண்ணன் அப்துல் பாஷா அவர்களுக்கும், இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற எஸ்டிபி கட்சியின் மாநில செயலாளர் அருமையண்ணன் ராஜா ஹுசேன் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்விலே எங்களை அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் அப்சரடி அவர்களையும், மேலும் கோட்டை பகுதி திமுக கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் இப்ராஹிம் அவர்களையும், புல்வாடி மன்றத்தினுடைய முத்தவல்லி ஜாவிஸ் அவர்களையும், ஜாக் மன்றத்தினுடைய தலைவர் ஷாக்கிர் அலாவுதீன் அவர்களையும், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சதாம் ஹுசேன் அவர்களையும், மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியின் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் இப்ராஹிம் அவர்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய நாட்டிலே வேற்றுமையின் ஒற்றுமையின் அடிப்படையில் தான் நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வேற்றுமையின் ஒற்றுமையின் அடிப்படையில் தான் நாடு சுதந்திரமடைந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த சமூக நல்லிணக்க இஸ்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த இஸ்லாம் நிகழ்விலே நாம் பல்வேறு விருதுகளை அமைத்திருக்கிறோம். கட்சி வைத்திருக்கிறோம், வடை வைத்திருக்கிறோம், பழங்கள் வைத்திருக்கிறோம், ஜூசுகள் இருக்கிறது, குளிர்பானங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட உணவுகளை நம்மோடு பகிர்ந்து உட்கொள்ள மட்டும் இங்கே மாற்றுவது சமூகம் இங்கே வரவில்லை. சமய நல்லிணக்கத்தை பேணி, சமூக நல்லிணக்கத்தை பேணி, இந்த சமூக நல்லிணக்கத்துடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே நம்முடைய அனைத்து சகோதரர்கள் இங்கே வருகிறார்கள். சகோதரர்களே, சகோதரர்களே, சமூக நல்லிணக்கம் என்பது சமூகத்திற்கு மத்தியிலே மக்கள் ஒரு நல்லிணக்கமாக வாழ வேண்டும். சமூக நல்லிணக்கம் என்று சொல்லிவிட்டாலே அந்த சகோதரத்துவம் மேம்படும். சமூக நல்லிணக்கம் என்று சொல்லிவிட்டாலே அந்த சமத்துவம் மேம்படும். சமூக நல்லிணக்கம் என்று சொல்லிவிட்டாலே அங்கே சகோதரத்துவம் மேம்படும். அந்த அடிப்படையிலே இங்கே சமூக நல்லிணக்க இந்தா நிகழ்வுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்தா நிகழ்விலே முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் பிற மத சகோதரர்களும் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள், ஒருங்கிணைந்து செயல்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் சமூக நல்லிணக்கம் என்றாலே நாம் உணவுகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள வரவில்லை, உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனால் இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு சிறப்பான எல்லா நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله